வணக்கம். இது கேள்விக்களம். தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் டிஜிபி, லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய டிஜிபி என்று முக்கிய அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் மாற்றியிருக்கிறது. இது விமர்சனத்திற்குரியது. தன்னுடைய அதிகார வரம்பை மீறி நடந்து கொள்கிறது. பாஜகவினுடைய கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் தன்னுடைய அதிகாரங்களை தவறாக பயன்படுத்துகிறது என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், முன்னாள் நிதியமைச்சர் திரு சிதம்பரம் தொடங்கி பல எதிர்க்கட்சி தலைவர்கள் கடுமையான கண்டனத்தை தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இன்னொரு முனையில் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சு, கொரோனா காலம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பற்றி அவர் பேசிய பேச்சுக்கு இன்று முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறார். தரம் தாழ்ந்து பேசுகிறார், என்னுடைய மரணத்தை அவர் விரும்புகிறார் என்றும் பேசியிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் ஒரு நாகரிக குறைவான பேச்சை திரு எடப்பாடி முன்னெடுக்கிறாரா என்பது இன்னொரு கோணம். பல்வேறு முனைகளில் நடக்கும் தேர்தல் பரப்புரைகளையும் மற்ற அம்சங்களையும் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தோழர் தியாகு அவர்கள், பத்திரிகையாளர் திரு ஜீவ சகாப்தன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய திரு KRT ரமேஷ் அவர்கள், வலதுசாரி திரு சூர்யா அவர்கள், அனைவருக்கும் வணக்கம். ஜீவாவுடைய முதற் பார்வை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கமெண்ட்டுக்கும் இன்னைக்கு அவர் ஒரு பதிலும் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பிறகும் முதலமைச்சர் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எடப்பாடி அவர்கள் கடந்த காலத்தில் கூட இந்த மாதிரி பேசினதில்லை. அதாவது ஸ்டாலின் அவர் எப்படி பேசுவார்னா, நான் ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவன், ஆனால் இவங்களாம் ராஜா வீட்டு பிள்ளைங்க, அப்படியே வாரிசாக வந்துருக்கு, இதைத்தான் அவர் தொடர்ச்சியாக சொல்வார், எளிய வீட்டு பிள்ளை நானுன்னு. ஆனால் இந்த முறை அவர் பேசுகிற பேச்சு ரொம்ப ஒரு தடுமாற்றம், விரக்தி. கொரோனா காலத்தில் நீங்கள் ஒன்றும் செஞ்சு அப்படி இருந்தால் நீங்கள் போய் சேர்ந்துருப்பீங்க, இப்படிலாம் அவர் பேசுவதுங்கிறது ரொம்ப ஒரு வருத்தப்பட வேண்டியதாக இருக்குது. ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அவர், இப்போ முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறார். அவர் இவ்வளவு தரக்குறைவான வார்த்தைகளை பேசுவது என்பது ஏற்புடையதல்ல. அவர் ஏதோ ஒரு விரக்தியில் இருக்கிறார். பாஜக கூட்டணியில் பாஜக நம்மளை முழுமையாக ஆட்டுவிக்குது, ஏதோ நம்ம கட்சி கரையுது, பிஜேபி முழுசாக நம்மளை ஆக்குவை பண்ணுதுங்கிற ஏதோ ஒரு பதட்டத்தில் தான் அவர் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசுகிறாருன்னு பார்க்குறேன். அதுக்கு முதலமைச்சர் ரொம்ப தன்மையாக பதில் சொன்னார். அது கிட்டத்தட்ட திமுகவுக்கு சார்பான விஷயமாகவும் மாறிடுச்சு. நான் மிசா காலத்திலே மரணத்தை பார்த்தவன் தான், மரணத்தை கண்டு பயப்படுவன் கிடையாது நான், அதனால் எனக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு அவர் சொல்வதற்கு இவர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி வந்துட்டார். சம்மந்தமே இல்லாமல் இப்போ அவர் மிசாவை பற்றி பேசியிருந்தால் கூட அவர் இதாக இருக்கும். நான் இந்த மாதிரி அடக்குமுறை, இது சாவை கிட்டத்தட்ட நேரில் பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கேன், அதனால் மரணத்தை கண்டு எனக்கு பயம் இல்லை என்று ஸ்டாலின் அவர்கள் பேசுவதற்கு, முதலமைச்சர் ஒரு பரப்புரை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை தான் எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த அவதூறு பேச்சு ஏற்படுத்தி தந்திருக்கு. ரமேஷ், ஒரு விரக்தியில் பேசுகிறாரு, அது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய பேச்சு. அவருக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்குது, அவர் ஒரு வகித்த பதவிக்காக அவர் இந்த மாதிரிலாம் பேசுகிறத தவிர்க்கணுன்ற ஒரு கோணத்தை முன்வைக்கிறாரு. இல்லை, அவர் ஒரு கருத்தை சொன்னார், என் மீது கடும் விமர்சனத்தை திமுக வைக்கிறது, நான் அதற்கு திருப்பி பதிலடி கொடுப்பேன் என்று அவர் சொல்லிவிட்டு தான் இதை சொன்னார். ஆனால் அது கூட என்ன சொன்னார்னா, புயல் மழை காலகட்டங்களிலே அதிமுக நாங்கள் சந்தித்து இருக்கோம், கொரோனா காலகட்டத்தை நாங்கள் சந்திச்சிருக்கோம், இதே போல காலகட்டத்தை அவர் சந்தித்திருந்தால் காணாமல் போயிருப்பார் என்று தான் அவர் சொன்னார். அதை மீண்டும் இன்றைக்கு இவர் விளக்கம் கொடுத்திருக்கார். நான் அதை தான் சொன்னேன். அது முதல்வர் அவர்களை நான் தவறாக பேசவில்லை, முதல்வர் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டார். ரெண்டு வீடியோ இருக்கு. அது கொரோனா காலகட்டம் என்றால் அவர் காணாமல் போயிருப்பார் என்றால் மக்களை சந்தித்திருக்க மாட்டார். நான் 32 மாவட்டத்துக்கும் போனேன், மக்களை கொரோனா காலகட்டத்தில் சந்திச்சேன், முதல்வர் ஸ்டாலினாக இருந்திருந்தால் அந்த காலகட்டத்தில் சந்திச்சிருக்க மாட்டார் என்று சொன்னார். அதுக்கு முதல்வர் அவர்களும் பதிலடி கொடுத்திருக்காங்க. நீங்க அரசியல் தேர்தல் களத்தில் காரசாரமாக மோதிக்கொள்வதும், கடும் குற்றச்சாட்டு ஒருவர் மேலே ஒருத்தர் சொல்கிறதும் இயல்பு. தேர்தல் நேரம் மற்ற நேரங்களில் பேசுகிறத விட தேர்தல் நேரத்தில் கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாக இருக்கும், வார்த்தைகளில் கடுமை இருக்கும். கொரோனா காலத்தில் போய் சேர்ந்திருப்பாரு அப்படின்னு சொல்கிறதும் இல்லை. உதயநிதி பேசுகிறத துணை முதலமைச்சரை இப்போ உயிரை எடுக்கிறாரு, அப்போவே அவர் போய் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு பேசுறது ஒரு ரசக்குறைவா இருக்கு. இல்லை சார், அது வார்த்தைகள் எங்கேயாவது பிறழலாம், அதுக்காக நான் சொல்ல வரல. அதுக்கு திருப்பி சொல்றார், அவர் காணாமல் போயிருப்பார்னா மக்களை சந்தித்திருக்க மாட்டார், மக்களோடு மக்களாக அவர் நின்றிருக்க மாட்டார். நான் 32 மாவட்டத்துக்கும் ரெவன்யூ மாவட்டத்துக்கு போனேன், சந்திச்சேன், அந்த சூழல் முதல்வர் அவர்கள் எட்டியிருக்க மாட்டார். அது ஒரு மிக கடுமையான காலகட்டம். காணாமல் போயிருப்பார்ன்றதுக்கும் போய் சேர்ந்திருப்பார்ன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. காணாமல் போயிருப்பாருன்னா வேற வெளியிலே வந்திருக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னா அது விமர்சனம். திருப்பி அவருக்கு அது விளக்கம் கொடுத்தார்.
ஓகே குளத்தூர் தொகுதியில் நான் பேசினேன். அவர் பேசுனது வந்து குளத்தூர் தொகுதி. ஓகே. முதல்வர் அவர்கள் காணாமல் போயிருப்பாருன்னா இங்க வந்திருக்க மாட்டாருன்ற விஷயத்தை தான் சொல்ல வர்றார். நீங்க பொதுவாகவே தேர்தல் காலகட்டத்தில் நீங்க இந்த மாதிரி உஷ்ணமான வார்த்தைகள்லாம் பல தேர்தல் காலகட்டத்தில் முன் காலகட்டத்தில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுவாங்க சார். உஷ்ணமான வார்த்தைகள் தேர்தல் நேரத்தில் எப்போதும் இருக்கும். அதை வந்து மறுக்கிறதுக்கே இல்லை. மிக கடுமையாக காரசாரமாக மோதிக்கொள்வாங்க. எல்லாருமே ஸ்லேடையாகவும் நகைச்சுவையாகவும் பேச மாட்டாங்க. ஆவேசம் இருக்கும், உணர்ச்சி பெருக்கு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஒரு எல்லைக்கு கீழே இறங்கி பேசுறதுன்றது இரண்டாம் கட்ட தலைவர்கள், மூன்றாம் கட்ட தலைவர்கள் தான் அப்படி பேசுவாங்க. முதன்மை தலைவர்கள் அப்படி பேச மாட்டாங்க. இங்கே முதல்வரும் துணை முதல்வர் அவர்களுமே கடுமையான வாதத்தை நீங்கள் எடப்பாடியார் அவர்களுக்கு எதிராக வச்சாங்க. அவர் தவழ்ந்து போனார், ஊர்ந்து போனார், நடந்து போனார், படுத்துக்கிட்டே போனார், இப்படியெல்லாம் சொன்னாங்க. அவர் சொன்னார், அது கூட பதவி வருகின்ற பொழுது பணிவு வர வேண்டும் என்று கூட சொல்லிட்டார். நீங்கள் அதையே கோடிட்டு காட்டக்குள்ள அவர் உதயநிதி அவர்கள் மீது கூட ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வைத்தார். யார்? இதே எடப்பாடியார் அவர்கள் வைத்தார். அதை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, என தெரியும். ஆகவே இந்த உஷ்ணமான காலகட்டத்தில் நீங்கள் சொல்ற மாதிரி தேர்தல் காலகட்டத்தில் ஒருவரை ஒருவர் நீங்கள் வந்து வசைப்பாடிக்குவது இல்லை அவர்களுடைய குற்றம் சாட்டுவது இயல்பான ஒன்று தான். தியாக அவர்களுடைய கருத்து என்ன இதில்? தேர்தல் நேர பரப்புரையில் ஒரு தரம் குறையுதா பார்க்குறீங்களா? நிறைய தேர்தல் பேச்சு பார்த்துருப்பீங்க. முதல்ல அந்த பேச்சை கேட்கும்போது, அந்த முதல் வரி சொல்லும்போது, நான் லிட்ரலாக சொல்லலை, ஒரு ஃபிகரேட்டிவாக சொல்கிறேன், அரசியலில் காணாத அர்த்தத்தில் சொல்லுவேன் அப்படின்னு விளக்கம் சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன். நான் அடுத்த வரி 2 வரி சொல்கிறார். முதல்ல தான் இந்த காணாமல் போகிறது, 2வது வரி அவரே போய் சேர்ந்திருப்பார். இதுக்கு வந்து லிட்ரலாக தான் பொருள் கொள்ள முடியும். அப்படி லிட்ரலாக பொருள் கொள்ளக்கூடாதுன்னு அவர் சொல்லணும். ஏன்னா இதில் ஒரு அடிப்படை தரவு மீறப்படுது. என்ன மீறப்படுதுன்னா, ஸ்டாலின் முதல்வராக இருந்தபோதும் இங்கு பெருந்தொற்று காலம் இருந்தது, கொரோனா நீடித்தது, 1 ஆண்டு காலம் இருந்தது. ஆமாம், கேரளாவிலையும் நீடிச்சிச்சு, இங்கேயும் நீடிச்சிச்சு. அங்கேயும் சில பணிகள் செஞ்சாங்க, இங்கேயும் இப்போ சில பணிகள் செஞ்சாங்க. கொரோனா காலத்தில் அவங்க அதிமுக ஆட்சியில் பணிகள் செய்யப்பட்டது போல, அதை விட இல்லைனாலும் வச்சுக்குவோம், இவங்களும் பணிகள் செய்தார்கள். அவர் ஸ்டாலின் சுட்டி காட்டுற மாதிரி கொரோனா நோயாளிகளை அந்த பாதுகாப்பு உடை அணிந்து கொண்டு இவர் போய் பார்த்தார். இப்போ நாங்கள்லாம் கூட எதுக்கு ஒரு முதலமைச்சர் இந்த வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இந்த மருத்துவர்கள் செய்வாங்க, ஒரு அமைச்சரோட செய்ய வேண்டிய, இவர் ஏன் இப்படி செய்கிறாருன்னு நம்ம கேள்வி கேட்டோம். ஆனால் அவர் செஞ்சாருங்கிறது உண்மை, அதை பற்றி கவலைப்படாமல் செஞ்சார். இப்போ புதுசாக அவர் இன்னொரு தகவலும் சொல்கிறாரு, நான் அமைச்சர்களுக்கோ அதிகாரிகளுக்கோ சொல்லிவிட்டு அதை செய்யலை, நானாக தான் அந்த முடிவெடுத்து செஞ்சேன். இதனால் எனக்கு வீட்டில் பிரச்சனை ஏற்பட்டுச்சு, 1 வாரம் என் துணைவியார் என்னோட பேசாமல் இருந்தாங்க, இதெல்லாம் இப்போ சொல்கிறார். உங்களுக்கு இந்த அளவுக்கு இதை கொண்டு போய், இப்போ இவ்வளவு கொண்டு போன பிறகு நான் கூறியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறனோ, நான் ஒரு வேகத்தில், ஒரு தேர்தல் கூட்டத்தினுடைய ஒரு வேகத்தில் சொல்லிட்டேன், அதை பற்றி நான் வருத்தப்படுறேன்னு எடப்பாடியார் சொன்னார்னா, அது ஒரு கண்ணியமாக இதற்கு ஒரு முடிவு கண்டோம். ஒரு ஸ்லிப்பு, ஒரு வாய் தவறி அந்த வார்த்தை வந்துருச்சு. வாய் தவறி சொன்னதாக அவர் சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேலே அதை விவாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம எப்படி நான் இதை பார்க்குறேன்னா, இந்த பேச்சு எங்கிருந்து இவருக்கு வருதுன்னா, அவரிடம் இருக்கிற விரக்தியிலிருந்து வருது. இந்த விரக்தி தேர்தல் களத்தில் காணப்படுகிற ஒரு நிலவரத்திலிருந்து வருது. உங்களுக்கு பாஜக ஒரு பக்கம் அவரை படாத பாடு படுத்தி வச்சுட்டுருக்கு, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. கூட்டணி அமைக்கப்பட்டதே நிர்பந்தித்து அமைக்கப்பட்ட கூட்டணி, அமைத்ததற்கு பிறகு யாருக்கு என்ன இடம் மற்றது எல்லாத்துலேயும் வந்த பிரச்சனை. இதுக்கு மேலே அடுத்தது என்ன வந்திருக்கு, அவர் கட்சிக்குள்ளே வந்திருக்கிற பிரச்சனைகள். இப்போ சசிகலா வந்து ஒரு பக்கத்தில் போய் இவருக்கு எதிராக குறிப்பிட்ட தொகுதிகளில் வேலை செய்கிறாங்க, அதை பற்றிய செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம். அது பழிக்கலைன்னு அப்புறம் வேறு செய்தி. பன்னீர்செல்வத்தை திரும்ப சேர்த்துக்கொள்ள மறுத்து அவர் ஒரு கட்டத்துக்கு பிறகு அவர் திமுகவுக்கு போயிட்டார். இப்படி பல விதத்திலும் இவருக்கு எதிராக நிலவக்கூடிய சூழ்நிலைகள் இந்த விரக்திக்கு நடுவில் தான் அவர்கிட்டேருந்து இது வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை முடிவு கட்டுறது அவரே தான் முடிவு கட்டணும். ஸ்டாலின் விளக்கம் கொடுத்துட்டார், தெளிவாக சொல்லிட்டார், என்ன உண்மைங்கிறது சொல்லிட்டார். இல்லை, விரக்தியில் தேர்தல் என்பது இது போன்ற நான் இஷ்யூஸ் மேல் நடக்காமல் இருக்கணும்னா இந்த பேச்சுக்கள் தவிர்க்கப்படணும். நம்ம விரும்புகிறது எல்லாம் பிரின்சிபல்ஸ் அடிப்படையில் பேசணும். இப்போ ஜெயலலிதா காலத்தில் அவங்க கடைசியாக அவங்களுடைய வாக்குமூலம், இந்த பாஜகவோடு நான் சேர்ந்ததுக்கு வருத்தப்படுறேன், இனிமேல் சேர மாட்டேன், இந்த மோடியாக அந்த லேடியாக பார்த்துடலாம் எல்லாம் சொன்னார். இவரே மற்றவங்களெல்லாம் விட்டுருங்க, கடைசியாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இவருடைய வாசகம் எஸ்டிபிஐ மாநாட்டில் பேசினது, நான் இப்போ கூட்டு சேரலைங்கிறது மட்டுமல்ல, நாளைக்கு சட்டமன்றத்துக்கு தேர்தல் வந்தாலும் பாஜகவோடு நான் கூட்டு சேர மாட்டேன் என்று தலையில் அடித்து சத்தியம் பண்ணி சொன்னார் உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் மீறி அவர் சேர்ந்திருக்காருன்னா அவர் விருப்பத்துக்கு போய் சேரலை. இதே நம்ம ராயபுரத்தில் இவர் என்ன சொன்னார்,
உதயகுமார் நான் தோற்று போனதுக்கு காரணமே இந்த கூட்டணி தான். கூட்டணினால எல்லோரும் ஜெயிப்பாங்க, இந்த கூட்டணினால நான் தோற்றே போனேன்லாம் சொன்னார். அவங்களுக்கு ஒரு கட்டாயத்தின் பேரில், நிர்பந்தத்தின் பேரில் ஒரு கட்டாயப்படுத்தி இந்த உறவு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பின்னணியோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா தான் இந்த கோர் இஷ்யூஸை பேசலான்றீங்க. இந்த இஷ்யூ மேலே அவருடைய சூர்யாவோட கருத்தை கேட்டு வர்றேன், அதற்கு பிறகு கோர் இஷ்யூஸை பேசுவோம். சரி, இது என்னென்னா ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம். இது இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் இப்படி தரந்தாழ்ந்து பேசுவாங்கன்னு பேசணும் நம்ம. அப்படி பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் வந்து கரப்பாம்பூச்சி, மண்புழு, இபிஎஸை பற்றி பேசியிருக்காரு. அப்போனா அதுவும் இரண்டாம் கட்ட தலைவர் பேச மாதிரி தான். அதே மாதிரி தான் சனாதன தர்மத்தை பற்றி அவர் என்ன சொன்னார்னா, அது ஒரு வைரஸ் மாதிரி, டெங்கு, மலேரியா, கால்ரா அப்படின்னு அந்த மாதிரிலாம் பேசினார். அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச் தானே. அது பொலிட்டிக்கல், அதுவுமே தரம் தாழ்ந்து பேசுகிறது தானேங்க. இப்போ அது வந்து ஒரு பல பேர் பின்பற்ற ஒரு தர்மத்தை அப்படி பேசுகிறாரு அப்படின்னா அத்தனை பேர் மனசு புண்படும். புரியுதுங்களா? அதுவுமே தரம் தாழ்ந்து பேசுறது தான். அதே மாதிரி எடப்பாடியார் என்ன பேசியிருக்காரு, இந்த கேம்பெயின்ல மண்புழு, கரப்பாம்பூச்சினா இல்லை, ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு. அது இந்த கேம்பெயினில் பேசினாலும் சரி, பேச்சு தானேங்க. இப்போ எடப்பாடி பேசினது அவரே மனசு அவருக்கு உறுத்தி இருக்கு. அடுத்த ஸ்பீச்சில் அவர் சொல்கிறாருல்ல, அந்த மாதிரி தவறுன்னு இவங்க இது வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினோ அது தவறுன்னு உணர்வு கூட இல்லையே. கரப்பாம்பூச்சி, மண்புழு, சனாதன தர்ம வைரஸுக்கு சமமான ஒரு விஷயம். இது கூட ஹைகோர்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கு, இந்த மாதிரி பேசக்கூடாது நீங்க அப்படின்னு. அவர் இதுவரைக்கும் ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படின்ற ஒன்றை தான் அவர் சனாதன தர்மம்னு சொல்றாரு. வர்ணாசிரம், நம்ம ஊர்ல 2 சொல் இருக்கு, வர்ணாசிரம தர்மம், சனாதனம்னு சொல்றோம். வடக்க சனாதனம்னா இந்து மதம் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா அதுக்கு ஒரு மாற்று சொல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அது வந்து அவர் குறிப்பிட்டது ஏற்றத்தாழ்வு அப்படின்ற ஒன்னோட மூலத்தை கண்டறிஞ்சு அழிக்கணும். அதோட ஏற்றத்தாழ்வுன்றது வந்து அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா மதத்துலையும் இருக்கு. அதாவது ஒருத்தர புரிதலை பொறுத்து இருக்கு. சில பேர் சனாதன தர்மம் என்ன சொல்லுவாங்க, 4 pillars ஆஃப் சொசைட்டி அப்படின்வாங்க. இந்த பில்லர் இல்லாமல் சொசைட்டியே இருக்காதுன்னு. அதுல ஏற்றத்தாழ்வு இல்லையே, எல்லா மக்களும் தேவைன்றதுனால சனாதன தர்மம். பேசுறது கரெக்ட்ன்றீங்க. அதாவது அது தவறுன்ற மாதிரி நினைச்சுதான் அவர் அடுத்த நாள் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காரு. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து இது வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் கொடுக்கவே இல்லையே, தவறுன்னு உணர கூட இல்லையே. அப்போ அவர் என்ன இரண்டாம் கட்ட தலைவர் பேசுற மாதிரி தானே பேசியிருக்காருன்னு அர்த்தம். ஓகே, நீங்க வந்து முதலமைச்சருக்கு ஈக்குவலா அவர் அந்த இடத்துல வச்சு பாக்குறீங்க, அதனால உங்களுக்கு வந்து இந்த எண்ணம் வருதுன்னு நினைக்கிறேன். திரு தியாக அவர்கள்ட்ட கேட்கணும், கோர் இஷ்யூஸ்க்கு நம்ம நகரணும்னு சொன்னீங்க. ஆமாம், கோர் இஷ்யூஸுங்கிறது அடிப்படையில் வந்து உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலின் போது 2024 மீண்டும் மோடி வேண்டும் மோடின்னு ஒரு முழக்கம் தரப்பட்டது. தேர்தலே அதுதான் முழக்கம். 2014 நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள், இத்தனை கோடி வேலை வாய்ப்புகளை உண்டாக்குகிறேன்னு, என்னாச்சு? கருப்பு பணத்தை கொண்டு வர்றேன் நீங்கள், என்னாச்சு? எல்லா கேள்விகளுக்கும் பாஜக தரப்பில் ஒரே ஒரு விடை தான் இருந்துச்சு, மோடிக்கு கேரண்டி. இதைத்தான் எல்லா இடத்துலையும் போய் மோடியின் உத்தரவாதம், மோடி உத்தரவாதம் கொடுக்குறார், எல்லா பிரச்சனையும் அவர் தீர்த்துருவார் என்று உத்தரவாதம் கொடுத்தார்கள். ஆனால் உண்மை என்னன்னா அப்படி எதுவுமே நடக்கலை. ஆனால் அவங்க கேட்டது இருக்கு பாருங்க மக்கள்கிட்ட, வெறும் எங்களை மீண்டும் தேர்ந்தெடுங்கள் மட்டும் கேட்கல. நாடாளுமன்ற மக்களவையில் வைத்து மோடி ஆற்றிய உரை 400 இடங்கள் எங்களுக்கு கொடுக்கணும். எதுக்கு? அவங்க கட்சிக்கு மட்டும், என்டிஏக்கு இல்லை. அப்படி கொடுத்தால் 1000 ஆண்டுக்கு நிலையானது ஒரு அமைப்பை நாங்கள் கொண்டு வருவோம். இதனுடைய உண்மையான பொருள் என்ன? இந்து ராஷ்டிரத்தை அதிகாரபூர்வமாக வெளிப்படையாக நிறுவுவதற்கான கட்டளையை கேட்குறாங்க. ஏன் அது தேவைப்படுது? அப்படி நிறுவுவதற்கு தடையாக இருப்பது அரசமைப்பு சட்டம். அரசமைப்பு சட்டத்தை திருத்தணும், அரசமைப்பு சட்டத்தை அடியோடு பிரட்டி போடணும்னா அதுக்கு இந்த மிருக பெரும்பான்மை வேணும். இதை கேட்டாங்க, மக்கள் அதை கொடுக்க மறுத்தார்கள். இதான் இங்கே அடிப்படை. சிம்பிள் மெஜாரிட்டியே கொடுக்கல. அவங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டியே கொடுக்கல. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமாருடைய ஆதரவு இல்லை என்றால் ஆட்சியை அமைத்திருக்க முடியாது. இப்போ இவங்க கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு அவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்ததற்கு பிறகு ஒரு பெரிய சம்விதான் கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை வச்சு அதன் மேலே உறுதியேற்றலாம் பதவி ஏற்றார்கள். பதவி ஏற்ற பிறகு மோகன் பகவத் சொன்னார், இந்தியாவின் உண்மையான விடுதலை நாள் எது என்றால் அயோத்தியில் ராமர் கோயிலுக்கு புனித நீராட்டிய நாள் தான் அது நாட்டோட விடுதலை நாள். இது என்ன கான்ஸ்டியூஷன் படியா, வரலாற்று உண்மைகளின் படியா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்படி சொல்லி அவங்க அதிலிருந்து இந்த இந்து ராஷ்டிரத்துக்குன்னு அவங்க என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்காங்களோ அதை செயல்படுத்த முற்பட்டார்கள். அவங்களுக்கு இந்த பெரும்பான்மை இல்லை, அதிகாரம் முழுமையாக இல்லை என்பதால் அதற்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் தங்கள் அதிகாரத்தை முழுமைப்படுத்தி கொள்வதற்கு பயன்படுத்தினாங்க, எதிர்க்கட்சிகளை உடைப்பதற்கு பயன்படுத்தினாங்க. அதானியினுடைய வீட்டில் உட்கார்ந்து
சரத்பவாரை கூட்டி கொண்டு வந்து உட்கார வைத்து, அஜித் பவாரை கூட்டி கொண்டு வந்து உட்கார வைத்து, அதானி முன்னிலையில் அமித்ஷா சொன்னார், இவங்களையெல்லாம் சேர்ந்துட சொல்லுங்கள், எவ்வளோ பேரை எங்கள் கட்சியில் சேர்த்து விட்றீங்க, சேர்த்து விட தவறுனீங்கன்னா உங்கள் எல்லாரையும் நாங்கள் ஈடியில் வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். இது வந்து வெளிப்படையாக நடந்தது. ஒரு வீட்டில் வச்சு, ஒரு வீட்டில் ஒருத்தர் சாட்சியாக வச்சு நடந்த விவாதம் இது. சரி, அது தமிழ்நாடு தேர்தலுக்கு எதுக்கு நான் தொடர்புபடுத்துறேன்? அதனால வேண்டி ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும், அது மகாராஷ்டிரமாக இருந்தாலும், ஹரியானாவாக இருந்தாலும், பீகாராக இருந்தாலும், இந்திய அளவில் தங்கள் அதிகாரத்தை முழுமைப்படுத்தி கொள்ளுவதற்கான ஒரு வாய்ப்பாக தான் அவங்க பார்க்குறாங்க. அது கேரளம், மேற்கு வங்கம், தமிழ்நாடு இது தடையாக இருக்குன்னா இங்கே தடைகளை அகற்றிடணும், அவங்க அதிகாரத்தை முழுமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு பார்க்குறாங்க. அதனால் ஒரு வகையில் அப்படி பார்த்தீங்கன்னா கேரளாவோ தமிழ்நாடோ மேற்கு வங்கமோ எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள், வலிமையான தலைவர்கள் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள். ரெண்டு செய்தி இருக்கு. ஆட்சியில் இருக்கிறது போகிறதுங்கிறது எத்தனையோ காரணிகளால் ஒரு ஆட்சி வரலாம், போகலாம், இல்லாமல் போகலாம். ஆட்சி நிர்வாகம் மட்டுமல்ல, ஊன்றி நிற்கிற தத்துவங்கள், மக்கள் மத்தியில் பரவி இருக்கிற அந்த கருத்தியல், அந்த ஆழமான கருத்தியல். இப்போ தமிழ்நாட்டில் பெரியார் மண்ணுன்னு சொல்கிறதும், திராவிட கருத்தியல் என்பதும் இவங்களுடைய வளர்ச்சிக்கு பெரிய தடையாக இருக்குது. என்ன பண்ணாலும் இங்கே வந்து கால் ஊன்றவே முடியலை, கால் விரல் கூட ஊன்ற முடியலை என்ற ஒரு அந்த நிலையை உடைக்கிறதுக்கு அவங்க இதை பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் ஒரு மாநில அரசு எடுப்பதற்கு, சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பெறுவதற்கு என்பதை காட்டிலும் இந்திய அளவிலான அதிகாரத்தை அறுதியாக்கணும், முழுமைப்படுத்தணுங்கிறது தான். அப்போ எதிர்க்கட்சிகளுக்கு என்ன, மோடிக்கு எதிராக நடத்தப்படுகிற இந்த போராட்டம், அவர்களுடைய இந்து ராஷ்டிர முயற்சிக்கு எதிராக நடத்தப்படுற போராட்டம், அந்த போராட்டத்தில் இது ஒரு கட்டம், அவ்வளவுதான். இப்போ இன்றைக்கி வந்து அனைத்து இந்திய அளவில் இருக்கக்கூடிய பொருளியல் அறிஞர்கள், ஜனநாயக இயக்கங்களை சேர்ந்தவர்கள்லாம் சேர்ந்து பத்திரிகையாளர்களுக்கு செய்தி கொடுக்குறாங்க. அண்மையில் பெங்களூரில் ஒரு மாநாடு நடத்தினாங்க, நாங்கள் எங்கள் சார்பிலையெல்லாம் போயிருந்தாங்க. அதிலெல்லாம் அவங்க என்ன முடிவெடுத்தாங்க, உங்களுக்கு மோடியை நியாயமான நேர்மையான தேர்தல் வழியில் அகற்ற முடியாது, அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தேர்தல் ஆணையம் என்பதே இந்த கட்சியினுடைய ஒரு கிளை அலுவலகமாக மாறிடுச்சு. எஸ்ஐஆர் மூலமாக 3 கேள்வி கேட்டார்ல ராகுல் காந்தி, நேருக்கு நேர் கேட்டார், அமித்ஷாவையும் மோடியையும் வைத்து கொண்டு கேட்டார். ஒன்று, தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பதற்கான பெயர்களை பரிந்துரைப்பதற்கான குழுவிலிருந்து தலைமை நீதிபதியை ஏன் நீக்கினீர்கள்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இதுவரை இந்த கேள்விக்கு அவங்க யாரும் பதில் சொல்லலை. நம்பர் 2, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் என்ன செய்தாலும் அவருக்கு வந்து ஒரு லீகல் இம்யூனிட்டி, நியர் டோட்டல் இம்யூனிட்டி கொடுத்தீங்க, அதுக்கு என்ன காரணம்? இது வரைக்கும் சொல்லலை. இப்போ அண்மையில் வந்து ஒரு பெரிய செய்தி என்ன, உங்களுக்கு ஒரு நேரம் முடிந்ததற்கு பிறகு வாக்குப்பதிவு எவ்வளவு ஆயிருக்குன்னு ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க நீங்கள். நள்ளிரவு 2 மணி வரைக்கும் ஓட்டுப்பதிவு. பரகல பிரபாகர் தான் இதை அமலப்படுத்தி இருக்கிறார். ஏதோ ஒரு 2%, 3%, ஒரு 10% கூட வரலாம். ஆந்திரா தேர்தல். ஆமாம், அந்த ஆந்திரா தேர்தல் நடந்தது. உங்களுக்கு நள்ளிரவுக்கு பிறகு வந்து ஒரு ஹியூமன்லி இம்பாசிபிள், இத்தனை செகண்டுக்குள்ளே இவ்வளோ ஓட்டு போட முடியுமா? அப்போ பூத்தில் வச்சு ஓட்டு போடலன்னு அர்த்தம். இது எப்போ தெரிய வரும்? சிசிடிவியில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரிய வரும். இந்த சிசிடிவி பதிவுகளை நீங்கள் 40 நாளைக்கு மேலே வைத்து கொள்ள வேண்டாம், அழித்து விடலாம் என்று உத்தரவு போடுறாங்க. இதுக்காக சட்டத்தை திருத்துறாங்க. இந்த 3க்கும் என்ன காரணம்னு கேட்டார், விளக்கம் கேட்டார். எந்த விளக்கமும் கிடைக்கல. அப்போ ஓட்டு திருட்டு என்பதும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வழி ஆனதற்கு பிறகு, எப்படி 75ஆம் ஆண்டு ஜெயபிரகாஷ் நாராயண் பீகாரில் அப்துல் கஃபூர் ஆட்சிக்கு எதிராக முழு புரட்சி என்று அறிவித்து போராடினாரோ, அப்படி போராட வேண்டிய ஒரு நிலைக்கு மக்களும் ஜனநாயக சக்திகளும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே என்ன பண்ண வேண்டியிருக்கு, நமக்கு இந்த சட்டமன்ற தேர்தலை ஜனநாயகத்தை காப்பதற்கான ஒரு வழிமுறையாக கருத வேண்டியிருக்கு. இந்த பாஜக புல்டோசரை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு தடையறனாக இதை பார்க்க வேண்டியிருக்கு. இதுதான் இங்கே கோர் இஷ்யூன்னு நான் சொல்கிறது. இந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தலை நம்ம பார்க்கணும். 3 விஷயம் சொல்கிறாரு. ஒன்று, தமிழ்நாட்டை வேரூன்றி நிற்கிற ஒரு ஆழமான கருத்தியலை சிதைக்கிறதுக்கான முயற்சி, எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை அவங்க அதிகாரத்தை விட்டு அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி நடக்கிற நேரத்தில் அதை தடுப்பதற்கான ஒரு விஷயமாக இந்த தேர்தல் அணுகணும் அப்படின்ற ஒரு கோணத்தை தியாகம் முன்வைக்கிறார். அது ஐயா அவர்கள் புரிஞ்சுக்கணும், இது மாநிலத்துக்கான தேர்தல், மத்திய அரசிற்கான தேர்தல் அல்ல.
பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அல்ல, இது முதல்வரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல். இங்கே நாங்கள் அஇஅதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை தான் பாஜக, அமமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் முன்னிறுத்திருக்கிறது. இன்னும் பல கட்சிகள் இங்கே கூட்டணியோடு இருக்கிறது. இங்கே தேர்தல் தமிழ்நாட்டில் நீங்கள் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் என்று சொல்லுகின்ற பொழுது இங்கே எப்படி மோடி வருவார், இங்கே எப்படி பாஜக வரும், இங்கே எப்படி சனாதனம் வரும்? சார், இங்கே வந்து மிகப்பெரிய கூட்டணி, ஒருங்கிணைந்த கூட்டணி நாங்கள் வச்சிருக்கோம். நீங்கள் அதிமுக தனியாக அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க, இருந்தாலும் கூட்டணியோடு ஒன்று கலந்து ஒரு சில இடங்களில் பேசுகிறோம். இதுவரைக்கும் திமுக கூட்டணி சிதைந்திருக்கு, அதை பற்றி உங்களால் பேச முடியுமா? இன்றைக்கு நீங்கள் சப்பக்கட்டு கட்டி இன்றைக்கு செல்வ பிறந்தை அவர்கள் DK சிவகுமார் ஆட்சிட்டு வந்து பேசுறீங்க. நேற்று விஜய் அவர்கள் என்ன சொன்னார்? காங்கிரஸ் எங்களோடு தான் இருக்கு, காங்கிரஸ் எங்களோடு தான் இருக்குன்னு சொல்றார். DK சிவகுமார் வந்து அவர்கள் பேசுகிறார். இன்றைக்கு கூட்டணி களத்துல ஜெல் ஆகல. நீங்க தொண்டர்கள், காங்கிரஸ் தொண்டர்கள் திமுக காங்கிரஸ் தொண்டர்களை ஏத்துக்கல. அவ்வளவு பெரிய எதிர்மறை இங்க இருக்கின்ற பொழுது நீங்க எங்க பாஜக என்ற பிம்பத்தை காட்டுறீங்க? பாஜக என்ற பிம்பமே தேவையில்லையே. இங்க அஇஅதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி தான். ஆகவே இங்க எந்த காலகட்டத்திலும் இன்னொன்னு சொல்லி பாருங்க, தேர்தல் ஆணையம் வந்து மிகப்பெரிய அதிகாரம் படைத்தது தான். தேர்தல் காலகட்டத்தில் நீங்க தலைமைச் செயலாளரை மாற்றியதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். 3 ஆண்டு காலம் ஒரு தலைமை செயலாளரோ ஒரு அதிகாரியோ ஒரே இடத்தில் பணிபுரிந்தால் அவர்களை மாற்றலாம். இவர் 3 ஆண்டு இல்லையே சார், 3 ஆண்டு காலம் மாற்றலாம். அவர் வந்து வேட்புமனு தாக்கல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாற்றலாமா சார்? இதுக்கு முன்னாடி அப்படி நடந்ததே இல்லை. அவருடைய வசிப்பிடம் அந்த இடமாக இருந்தால் அதையும் மாற்றலாம். அதுக்காக எலெக்ஷன் வர்றதுக்காக 3 வருஷம் ஒரு முறை வீடு மாற முடியுமா? சாதாரண சார் சொல்லுது அப்படி ஒண்ணும் இல்ல சார். வேற எல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. அசாம்ல மாத்திருக்காங்களா, வேற ஸ்டேட்ல மாத்திருக்காங்களா? அந்த क्वेश्चन இருக்கு. நான் ஒரு பாயிண்ட் இல்ல, ஒரு பாயிண்ட் அவர் கேக்குறது, நீங்க சொல்ற ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பொருந்தும். பிரதமர் யார் அப்படின்னு கேட்கறதுக்கு, ஒன்றியத்தில் ஆள வேண்டிய அரசு எதுன்னு கேட்கறதுக்கு உங்க வாதங்கள் பொருந்தும். ஒரு மாநில அரசு அப்படின்னு வர்றப்ப இங்க ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தல், ஒரு மாநில அரசை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தல், அதுல எங்க பிஜேபி வந்தது? மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில் ஒரு பெரிய கடல்லாம் இல்லை. இந்திய அரசமைப்பு சட்டம் என்கிற அந்த ஸ்கீம், அந்த திட்ட வரையின்படி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கிற தொடர்பை நல்லா புரிஞ்சுக்கணும். இது நீங்கள் வந்து மாநில சுயாட்சியின் முரசொலி மாறன் எழுதியிருக்கிறாரு, எத்தனையோ புத்தகங்கள் வந்துருச்சு, ஆய்வு அறிக்கைகள் வந்துடுச்சு. இது எல்லாம் என்ன தெரியும்னா, மாநில அரசுன்னு தனியாக ஒன்று இயங்க முடியாது, அதுக்கு இறைமை கிடையாது. சரி, ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் போடுறாங்க. இந்த பட்ஜெட் எதை நம்பி போடுறாங்க? மாநில அரசு இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. எனவே நாங்கள் இயற்றுறோம், நாங்கள் வரி பயன்படுத்துகிறோம், நாங்கள் விருப்பத்தை அப்படி செய்ய முடியுமா? இல்லை. அந்த காலத்தில் நிதி கமிஷன் முன்னால் போய் நின்னாங்க. எந்த முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அங்கே போய் எங்கள் மாநில அவங்க கொடுக்குற பங்கை வச்சு தான் இங்கே பட்ஜெட்டே போட முடியும். இப்போ அதை விட மோசமான நிலைமை. வரியை பூரா அங்கே கொடுத்துட்டு இவங்க கொடுக்குற பங்கை வச்சு தான் பண்ணணும். இந்த பின்னணியை வைத்து பார்க்கும்போது அரசமைப்பு சட்டத்தினுடைய 3வது உறுப்பின்படி ஒரு மாநிலம் என்பது இந்தியாவில் என்னவா இருக்குதுன்னு தெளிவாக இருக்குது. மாநிலம் எப்படி இருக்குது உங்களுக்கு? அண்ணா அந்த காலத்தில் சொன்னார், இது இரட்டை ஆட்சி முறையை கொல்லைப்புற வழியாக நுழைக்கிற அரசமைப்பு சட்டம்னு சொன்னார். எனவே மாநில அரசு வேற, மத்திய அரசு வேறங்கிறது. அப்போ பிரித்தானியர் காலத்தில் இந்த மாகாண அரசுக்கெல்லாம் வேறையாக இயங்கினாங்க, மைய அரசு பிரித்தானிய இந்த பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய அரசு அப்போலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லா காலத்திலையும் சட்டப்படி நான் சொல்கிறேன், கான்ஸ்டியூஷனாக சொல்கிறேன், அரசியல் கட்சிகள் எவ்வளோ வேணாலும் கருத்து மாறுபாடுகள் கொண்டிருக்கலாம், ஆனால் ஒரு சிஸ்டம் அடிப்படையில் அந்த நங்கம்தான். ஸோ அந்த ஆர்கியூமெண்ட் ஒரு யூனியன் கவர்மெண்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு சொல்கிற அதே ஆர்கியூமெண்ட்டை இப்போவும் சொல்லலான்றீங்க? சொல்ல முடியும். ஏன்னா இவங்க ஒரு ஆர்கியூமெண்ட் சொல்கிறாங்கல்ல, அதை நல்லா பார்த்துக்கிடுங்க. டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்களே, அதனுடைய பொருள் என்ன? இப்போ மாநில அரசில் இருக்கிற கட்சியும் மத்தியில் இருக்கிற கட்சியும் ஒன்றா இருந்தால் நல்லதாக இருக்கும்னு சொல்கிறாங்கல்ல. கான்ஸ்டியூஷன் அப்படி எந்த கட்டாயமும் இல்லை. அப்படி சொல்லுவது சுயாட்சி கொள்கைக்கு எதிரானது, கூட்டாட்சி கொள்கைக்கு எதிரானது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி இருந்தால் நல்லது. இப்போ மாநிலத்தில் ஒன்று நடக்குது, அந்த ஆட்சியை கலைச்சாதான் கான்ஸ்டியூஷன் நிலைநிறுத்த முடியும்னு ஏன் கலைக்கிறாங்க? கலைக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வருது? அப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் சரியாகவோ தவறாகவோ ஒரு தொடர்ச்சியான இயங்கியல் உறவு, ஒரு உயிரோட்டமான உறவு இருக்கிறது. எனவே மாநில அரசுக்கான தேர்தல் என்பதும் இந்த மத்திய அரசு தொடர்பான ஒரு முடிவை எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு, மக்கள் தங்கள் கருத்தை வெளியிடுவதற்கான வாய்ப்பு. வெறும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரு தேர்தல் நடக்கலாம், அந்த முடிவை காட்டி என்ன பண்ணுவீங்க? உள்ளாட்சி அமைப்பில் ஆளுங்கட்சி பூரா தோற்று போச்சுங்க, எனவே ஆளுங்கட்சி மேலே இருக்கிற அதிருப்தியை மக்கள் உள்ளாட்சி அமைப்புகளை வெளிப்படுத்தியிருக்காங்க என்று சொல்வீங்களா, சொல்ல மாட்டீங்களா?
அதே போல தானே இது. ஏன் இதை துண்டு துண்டாக எடுத்து பார்க்கணும்? இப்போ அவங்க இருக்கிறாங்க, நிதிஷ்குமாரை தானேங்க பீகார் மக்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க. ஏன் நிதிஷ்குமார் இன்னைக்கு அங்கே தூக்கிட்டு போகிறீங்க? உங்கள் கட்சி அங்கே ஆட்சியில் உட்காரணுங்கிறதுக்காக ஏன் தூக்கிட்டு போகிறீங்க? அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு? அப்போ மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் தொடர்பு இல்லைன்னா கருதுறீங்க? ரெண்டு வெவ்வேறு. அப்போ ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறீங்க? டபுள் இன்ஜின் ஏன் பேசுகிறீங்க? மாநிலத்திலும் மத்தியில் ஆளுகிற கட்சியை ஆட்சி நடத்தினால்தான் நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடியும் சொல்றாங்களா இல்லையா? அதிமுகவும் சொல்றாங்களே, பாஜக மட்டும் சொல்லலையே, அதிமுக அதையே சொல்றாங்க. இணக்கமான ஒரு அரசு இருந்தா திட்டங்களை பெற முடியும்ன்ற நம்ம வேற ஒன்று சொல்றோம். என்ன சொல்றோம்னா, மத்திய அரசை உறுதியாக எதிர்த்து உரிமைக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அரசு இருந்தால்தான் மாநில அரசு தன் நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடியும்னு சொல்றோம். அதுதான ஜனநாயகம். சூர்யா, அது இப்போ உள்ளாட்சி தேர்தலை பற்றி ஐயா சொன்னார். ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எப்பவும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும், புரியுதுங்களா? அப்போ உள்ளாட்சி தேர்தலில் கண்ட்ரோல் பண்ணுற தேர்தல் ஆணையம் வந்து கரப்டுன்னு சொல்லிட முடியுமா? அதையும் ஒரு கேள்வி வருது. அதே போல் நிதிஷ்குமார் வந்து அங்கே மாறிட்டார், இவங்க பாஜக வந்து பீகாரில் ஆட்சி பிடிக்கிறதுக்கு அப்படின்னு. நிதிஷ்குமார் வந்து நாளைக்கு வந்து பிரசிடெண்ட்டாக கூட ஆகலாம் பாஜக பீரியடில், அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி இப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் இப்போ சுயாட்சின்றோம், அதே மாதிரி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு வந்து கரெக்டாக நடந்திருக்கு பீகாரில். அந்த நிதிஷ்குமார் மாறினதை வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவரை சொல்கிறேன், ஃப்யூச்சரில் நீங்கள் எழுதி வச்சுங்க ஒரு பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டாக மாறுவார். யார்? நிதிஷ்குமார். அதே போல் வாக்காளர்களை பற்றி சொன்னார், இந்த மாதிரி எஸ்ஐஆர் நடந்ததில் பெரிய தவறு இருக்குது. பிரசிடெண்ட்டாக மாறுறது அப்படின்னா பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் நீங்கள் முர்மு நிற்கும் போதே அவருக்கு பதிலாக அவரை நிறுத்தி அவரை கொண்டு வந்திருக்கலாம். அது அவங்களோட இன்டென்ஷனாக இருந்தா. வாக்காளர்கள்ட்ட போய், பீகார் வாக்காளர்கள்ட்ட 8 கோடி மக்கள்கிட்ட போய் நிதிஷ் தான் எங்கள் சிஎம் வேட்பாளர்னு சொல்லி அவரை சொல்லி ஓட்டை வாங்கிட்டு 4 மாசம் கூட அவரை டேர்ம் முடிக்க விடாம வாங்க ராஜ்யசபாக்கு அப்படின்னு அவரை எடுத்துட்டு அவரை சொல்லி ஓட்டு வாங்கினாங்க. நீங்க அதே மாதிரி முன்னிறுத்தினாங்களா இல்லையா? இங்க முன்னிறுத்தினாங்க. பாஜக எவ்வளவு இடம் ஜெயிச்சிச்சு, நிதிஷ்குமார் கட்சி எவ்வளவு இடம் ஜெயிச்சு, பாஜக தானே ஜாஸ்தியா ஜெயிச்சது. அப்ப அவர் சிஎம் ஆகாம இருந்திருக்கலாம். அப்போ கூட தார்மீக அடிப்படையில் என்ன சொன்னாங்க, வாக்கு கொடுத்துட்டோம் நிதிஷ்குமார் சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு தானே ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் அவரா 4 மாசம் கூட விடலையே சார். எங்க அவரா விருப்பப்பட்டு ரிசைன் பண்றாரு. அப்புறம் அவரா விருப்பப்பட்டு அங்க போறேன், நான் வந்து இந்த அரசியல் இல்ல எம்பிஐ ஆக போறேன், அவருக்கு தெரியும் ஓகே அவர் ஃபியூச்சர்ல பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டா மாறுவாருன்னு. ஓகே, புரியுதுங்களா? அதே போல இந்த மாநில அரசுக்கு தொடர்புக்கு ஒரு சரியான சான்று தமிழ்நாட்டில் திமுக சென்னை மாநகராட்சியை கைப்பற்றியதிலிருந்து தான் மாநில ஆட்சியை கைப்பற்றுவது நோக்கிய பயணமே ஆரம்பமானிச்சு. நம்ம அந்த தேர்தலாம் உயிரோட்டமாக நம்ம பார்த்தோம். 57 இருந்து. ஆமாம், முதல்ல கைப்பற்றுறது சென்னை மாநகராட்சி தான். அது மட்டும் இல்லை, எம்ஜிஆர் ஆட்சி நடக்கிற போது எனக்கு துல்லியமா அந்த ஆண்டு நினைவு 86 உள்ளாட்சி தேர்தல். 86 உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி திமுக பெற்றுச்சு. அதனால இதுக்கும் அதுக்கும் அப்படியே தான் பிரதிபலிக்கணும்னு அந்த மாநில அரசு கையில இருந்தாலே தேர்தல். அதே போல உள்ளாட்சி தேர்தல்னாலே ஆளுங்கட்சி ஜெயிக்கும்னாரு. எம்ஜிஆர் ஆட்சி படுதோல்வி அடைஞ்சது. அதுதான் பல தேர்தல் ஃபார்முலாலாம் கொண்டு வந்திருக்காங்க. திருமங்கலம் ஃபார்முலா அது இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்குறேன், எப்படியாவது மக்கள் கிட்ட எதையாவது கொடுத்து கடந்த முறை எடப்பாடி திருமங்கல ஃபார்முலா கடந்த முறை எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் நடந்த உள்ளாட்சி தேர்தலையும் திமுக சரிபங்கு ஜெயிச்சிச்சு. இல்ல நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு விஷயம் திரும்ப திரும்ப பீகார் பத்தின பேச்சு வருது. நிதிஷ்குமார் பீகார் அப்படின்ற ஒன்றை சிதம்பரம் அவர்கள் தொடங்கி தமிழ்நாட்டில் எல்லோரும் சொல்றாங்க. அது இது எடப்பாடி அவர்களை விமர்சனம் பண்றப்ப உங்களை ஒரு நிதிஷா மாத்திடுவாங்க அப்படின்னு. சூர்யா ஒரு வேலை சொல்லலாம், அவருக்கும் ஒரு பிரசிடென்ஷியல் வாய்ப்பு அப்படின்னு கூட அவர் சொல்லலாம். பட் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த விமர்சனங்கள்? அவங்க இவங்க சொல்றாங்க பாஜக இதுக்கு இங்க இந்த கொள்கையை வந்து மாநில தேர்தலை கொண்டு வரீங்கன்னு. அவங்க திட்டமிட்டு மாநிலங்களே இருக்கக்கூடாதுங்கிற அந்த ஆர்எஸ்எஸ் அஜெண்டால தான் தெளிவாக செயல்படுறாங்க. அவங்கள பொறுத்தவரையும் இந்தி பேசாத மாநிலங்கள் இருக்கக்கூடாது, மொழி வழி மாநிலங்கள் இருக்கக்கூடாது. அதனால தான் முதலமைச்சர் கூட சொன்னார், கூடிய சீக்கிரம் தட்சிண பிரதேசம் உத்தரப்பிரதேசம் கூட அவங்க மாற்றிடுவாங்க. 2 ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. ஒன்று, டபுள் என்ஜின் சர்க்கார், மாநிலத்திலும் ஆட்சி ஒன்றியத்திலும் அதே ஆட்சி இருந்தால் மாநிலம் முன்னேறும், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு ஒன்று கேட்குறாங்க. தியாக அவர்கள் முன்வைக்கிற ஆர்குமெண்ட் வந்து மாநில உரிமைக்கு டெல்லி வலுவா யார் குரல் கொடுக்குறாங்களோ அவர்கள் பின்னாடி நிற்கணுன்ற ஒரு கோணத்தை அவர் முன்வைக்கிறார். இல்லை, அதுதான் வெற்றி பெற்றிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையும். உங்களுக்கு அதுதான் வெற்றி பெற்றிருக்கு. இவங்க சொல்ற டபுள் இன்ஜின் ஆட்சி எப்படி இருக்கு, தமிழ்நாடு எப்படி இருக்கு, கேரளா எப்படி இருக்கு, மேற்கு வங்கம் இருக்கு, எதெல்லாம் பாஜக ஆளாத மாநிலமோ அதுதானே வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கு. மக்கள் வளர்ச்சி குறியீடு எல்லாமே. மகாராஷ்டிரா கூட இப்போதானே இவங்க பாஜக வந்து இது பண்ணாங்க. எல்லாமே இந்தி பேசாத மாநிலங்களும் பாஜக ஆளாத மாநிலங்களும் மட்டும்தான் தொடர்ச்சியாக இந்தியாவின் அடையாளமாக உலகத்துக்கே தெரியுது.
முதலீடுகள்ல இருந்து ஈர்க்கிறதுல இருந்து. டபுள் இன்ஜின் சர்க்கார் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். இது பீகார் எடுத்துக்குவோமா, மணிப்பூர் எடுத்துக்கணுமா, எந்த இது டபுள் இன்ஜின் சர்க்கார்ல பெண்கள் முன்னேற்றம் இருக்கு, தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. அது இன்னொரு வாதத்துக்கு முதலிடம் இருக்கு. இல்ல அதான் சார் வளர்ச்சி. டபுள் என்ஜினை முழுமைப்படுத்திடலாமே. முழுமைப்படுத்துறதுன்னா அண்ணன் பாஜக கிட்டே முதலமைச்சர் பதவியை கொடுத்துடலாம். ஆமா, அவ்வளவு. ஏன் அதிமுக கையில கொடுக்கணும்? இது எதிர்க்கட்சி தானே. இல்ல அது மட்டும் இல்ல அவங்க இன்னொரு இல்ல சார் ஒன்று சொன்னாருங்களா, நடக்கின்ற சட்டமன்ற தேர்தல் எடப்பாடியை மையப்படுத்தி இது எதுக்கு பாஜகவுடைய இந்துத்துவ கொள்கையெல்லாம் போட்டு குழப்பிக்கிறீங்கிறாரு. இன்று கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம்ங்கிறது அந்த கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய இதெல்லாம் நாங்கள் நிறுத்த போகிறோம் அப்படிங்கிற அந்த விஷயங்கிறது ரொம்ப அதிகமாக பாதிக்க போகிறது தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களை தான். அதை எதிர்த்து இதுவரையும் அதிமுகவினாலேயோ கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸாலேயோ இல்லை வேற யாரெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியாலேயோ ஒரு வார்த்தை பேச முடியலையே. சட்டமன்ற தேர்தல் தான் நடக்குது, அதை அந்த காலகட்டத்தில் தானே அங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க கொண்டு வர இன்னொரு அடிப்படையான ஒரு கேள்வி குணா, வேளாண் விவசாயம் என்பது அரசமைப்பு சட்டத்தினுடைய அதிகார பட்டியலில் மாநில பட்டியலில் இருக்கிற ஒரு செய்தி. மானிய பட்டியலில் இருக்கிற அந்த வேளாண்மை தொடர்பாக 3 சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஒரு சட்ட திருத்தமும் 2 சட்டங்களும் கொண்டு வந்தாங்க. இந்த சட்டங்களை அதிமுக ஆதரித்தது. அதாவது மாநில உரிமைக்குட்பட்ட ஒரு சப்ஜெக்டில் இந்திய அரசு கொண்டு வர ஒரு சட்டத்தை ஆதரிக்கிறாங்க. இதை எதிர்த்து பஞ்சாபில், ஹரியானாவில், ராஜஸ்தானில், ஊப்பியில் உழவர்கள் அவ்வளவு கடுமையாக போராடினாங்க. நம்ம ஊரில் அண்ணாமலை சொன்னார், இது மோடி ஒரு வரி கூட மாற்ற மாட்டார்னு சொன்னார். ஒரு கமா ஒரு ஸ்டாப் மாற்ற மாட்டார். அதே நாளில் மோடி அங்கே அறிவித்தார், நாங்கள் இந்த சட்டங்களை கைவிடுறோம், நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கலன்னார். இன்னைக்கு வரைக்கும் அந்த வேளாண் சட்டத்தை ஆதரிச்சதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? கூட்டணி தர்மம்னு சொன்னார். கூட்டணி தர்மம் சொன்னார் அவர் சொன்னார். அப்போ இது என்ன மாநில அரசுக்கு வேற கொள்கை, மத்திய அரசுக்கு வேற கொள்கையாக வச்சிருக்காங்க? அதாவது இரட்டை இன்ஜின் ஆட்சி, டபுள் இன்ஜின் ஆட்சி இன்னைக்கு விவாத பொருளாக மாறி இருக்கு. ஆனால் இந்த இரட்டை இன்ஜின் ஆட்சி தான் வேண்டும் என்று சொன்னவர் டாக்டர் கலைஞர் அவர்கள், விபி சிங் அவர்களுடைய அமைச்சரவையில். அதுக்கப்புறம் 96லேருந்து 2014 வரைக்கும் தமிழ்நாடு இரட்டை இன்ஜின் ஆட்சியால் தான் வளர்ந்திருக்கிறது, சென்னை வளர்ந்திருக்கிறது, தமிழகம் வளர்ந்திருக்கிறது என்று அன்றைய முரசொலி மாறன் அவர்கள் பேசியிருக்கிறார். 96 கலைஞர் அவர்கள் பேசியிருக்கிறார். அதுக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்குன்னா, ஒரு கான்ட்ராஸ்ட் என்னன்னா, 96ல தமிழ்நாடு டெல்லியை டிக்டேட் பண்ற இடத்துல இருந்தது. ஆமா, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க 11 மினிஸ்டர் இருந்தாங்க சார். நீங்க டிக்டேட் பண்ணிட்டு மந்திரி சபையில இருந்து வெளியில வந்துருங்க. 11 மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க. டிக்டேட் பண்ணிட்டு மந்திரி சபையில இருந்து வெளியில தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நிதி அமைச்சரா இருந்தாரு, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தொழில் அமைச்சரா இருந்தாரு, தமிழ்நாட்டை சேர்ந்தவருக்கு எல்லாம் இருந்தது. நீங்க டிக்டேட்டே பண்ணாலும் இரட்டை இன்ஜின் ஆட்சி தேவை, அதனால தான் தமிழ்நாடு வளர்ந்திருக்கு. அந்த வார்த்தையை நீங்க பேசுனீங்களா இல்லையா? இன்றைய முதல்வர் அவர்கள் பேசியிருக்கிறார். அப்ப அதே தான் நாங்க இப்பவும் சொல்றோம், இரட்டை இன்ஜின் ஆட்சியால் தமிழகம் முன்னேறும், தமிழகம் வளமடையும், நிதி ஆதாரம் பெருக்கப்படும் இன்னைக்கும் சொல்றோம். அன்னைக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னது, இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம். இன்றைக்கு இவங்க புதுசா இரட்டை இன்ஜின் ஆட்சி என்றால் பாஜக உள்ள வந்துரும் சொன்னா இணக்கமான ஆட்சி இருந்தால் தானே சார் நாட்டில் வளர்ச்சி வரும், இது ஒரு வளமான பொருளாதாரம் கிடைக்கும். திரு தியாகு, இது இணக்கமான அரசு, டெல்லியோடு இணங்கி போற அரசு, நல்ல உறவை பேணுகிற அரசு தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட்டை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஜனநாயகத்துக்கு இது அடிப்படை. சட்டத்தின் ஆட்சியா, கட்சியின் ஆட்சியா, தனிநபரின் ஆட்சியா? கான்ஸ்டிடியூஷனா உனக்கு என்ன அதிகாரமோ அந்த அதிகாரத்துக்குள்ள நில்லு, இவங்களுக்கு என்ன அதிகாரமோ அந்த அதிகாரத்துக்குள்ள நில்லு. மாநிலங்களுக்குரிய அதிகாரத்தை பற்றி பல குழுக்கள், பல ஆணையங்கள் அமைத்து ஆராய்ந்திருக்கிறாங்க. வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது ஆராய்ந்திருக்கிறாங்க. அப்போ ஆளுங்கட்சி எதுங்கிறத பொறுத்து இணக்கமா இணக்கம் இல்லையாங்கிறது மாறுபடும் என்றால் சட்டம் மதிக்கப்படவில்லை என்று அர்த்தம். நீங்கள் கான்ஸ்டியூஷன் படி மாநிலத்துக்கு என்னவோ அதை செய்யுங்க, கான்ஸ்டியூஷன் படி மத்திய அரசுக்கு என்ன அதிகாரமோ அதை அவங்க வைக்கட்டும் என்று சொன்னால் யார் பிரதமராக இருந்தால் என்ன, எது ஆளுங்கட்சியாக இருந்தால் என்ன? அப்போ நீங்கள் எது ஆளுங்கட்சி என்பதை பொறுத்து, யார் பிரதமர் என்பதை பொறுத்து இந்த இணக்கம் தீர்மானிக்கப்படும் என்றால் நீங்கள் அரசமைப்பு சட்டத்தை மதிக்கவில்லை என்று பொருள். இதான் இங்கே அடிப்படை. ஒரு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அடிப்படையில் தான் தீர்மானிக்கிறீங்கன்னு அர்த்தம். அது 2-3 விஷயத்துக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். அண்ணன் ஜீவா சகாப்தம் என்ன சொன்னார்னா, கிறிஸ்துவருக்கு அகேன்ஸ்டாக இந்த மாதிரி பல இதை கொண்டு வராங்க அப்படின்னு. 2014 ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஆப்கானிஸ்தானில் ஒரு பாஸ்டர் அலெக்சிஸ் பிரேம்குமார்ன்றவர், அவர் ஆப்கானிஸ்தானில் மதத்தை பரப்புறதுக்காக போயிருக்காரு. அங்கே பிடிச்சி வச்சுட்டாங்க. அவர் ஒரு இந்தியர், ஒரு கிறிஸ்துவர், அவரை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நம்ம பாஜக தலைமையிலான சென்ட்ரல் கவர்மெண்ட் அவரை இங்கே கொண்டு வந்தாங்க. அதே போல்
2014 நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா மீனவர்களை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க, இப்படிலாம் நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. எப்போ பாஜக ஆட்சிக்கு வந்துச்சோ அப்பத்திலிருந்து 7 பேர் தூக்கு தண்டனைக்கு போனாங்க தமிழர்கள். 2011 அப்புறம் அதையும் தடுத்து கொண்டு வந்தது பாஜக. 2009 எப்ப பார்த்தாலும் இந்த மதத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பயம் பொறுத்திட்டு கிறிஸ்துவருக்கு அகைன்ஸ்டா பண்ணிட்டாங்க, அதாவது மீனவர்களுக்கு இது பண்றாங்க. ஆனா உண்மை என்ன, அதுக்கு புறம்பா இருக்கு. இல்ல 2009க்கு பிறகே குறைஞ்சது, 2011க்கு பிறகு கொஞ்சம் அதிகமா குறைந்தது. மோடி ஆட்சி வந்து 2014 அதான் 2014 அப்புறம் சுத்தமா குறைஞ்சிருச்சு. கரெக்ட்டுங்களா? இல்லவே இல்லை. சொல்லுங்க பாப்போம், எவ்வளவு இன்சிடென்ட் நடந்திருக்கு, எத்தனை மீனவர்களை சுட்டு கொண்டு இருக்காங்க. அதை பாருங்க. இதெல்லாம் பாஜக ஆட்சி, அதுவும் தலைமை மோடி போல ஒரு தலைவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் சாத்தியமாச்சு. சுப்பிரமணிய சாமி எதுக்கு மீனவர்களை விடுறீங்க, அவங்க படகுகளெல்லாம் பிடிச்சு வச்சுக்கோங்கன்னு சொன்னாரு சுப்பிரமணிய சாமி, உங்க பாஜக மூத்த தலைவர். காங்கிரஸ்காரன் கூட அப்படி பார்த்தா சுப்பிரமணிய சாமி இவ்வளவு பேசுறதுக்கு பாஜகல டெமோக்ராட்டிக் பவர் இருக்கு. அதை பாருங்க. எப்படி தமிழர்களுக்கு எதிராக பேசுறது டெமோக்ராட்டிக் பவரா? இந்த கட்சியில ஆடியோ இந்த மாதிரி இவ்வளவு கோடி சுருட்டிட்டாங்கன்னு சொன்ன உடனே இலாக்காவை மாத்துறாங்க. இருங்க, கொள்கை ரீதியாவே தமிழர்களுக்கு எதிராக சுப்பிரமணிய சாமி பேசினாரே, அவங்க படகுகளால விடாதீங்க, பிடிச்சு வச்சுக்கோங்க, அவனுங்களெல்லாம் விடாதீங்கன்னு சுப்பிரமணிய சாமி சொன்னாரு. அது கரெக்டா சொல்லுங்க, அது கரெக்டா சொல்லுங்க. அது என்னன்னா, அது மூலமா கஞ்சாலாம் கடத்திட்டு வராங்க, அந்த படங்களை பிடிச்சு வரக்கூடாதுன்னாங்க. அந்த கஞ்சாவை வச்சு பிசினஸ் பண்றவங்களே திமுக தான் இருந்தாங்க. கரெக்டா? ஜாஃபர் சாதிக் போல பல ஆளுங்க இருந்தாங்க. தொடக்கத்துல சொல்றாரு, பேசுறாரு. இதுதானே நடந்தது. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம திருத்தி கூட பேசலாம். திருத்திலாம் பேசலாம். தொடக்கத்துல நீங்க என்ன சொன்னீங்க, மீனவர்களை பாதுகாக்கிற அரசு பாஜக நீங்க. அப்புறம் மீனவர்களுக்கு எதிராக உங்க தலைவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னா, ஆமா தமிழ் மீனவர்கள் கஞ்சா கடத்துறான்னு சொல்லிட்டீங்களே, நீங்க சொன்னீங்களா? கஞ்சா அது மூலமா கஞ்சா கடத்திட்டு வர படகுகளை தான் பிடிச்சு சொல்லியிருக்காரு. இல்ல அப்படிதாங்க. அந்த பாருங்க, அவர் தமிழர்களையே இழிவுபடுத்தி தான் பேசுறாரு சுப்பிரமணிய சாமி. பாஜக ஆட்சிக்கு அப்புறம் இல்ல ஒரு பிரதமர் தலையிட்டார், அவரை மீட்டார், இதுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. இங்க பிரச்சனையே என்னன்னா, ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி. இவங்க கொண்டு வந்த, இவங்க செயல்படுத்தக்கூடிய ஊப்பா என்எஸ்சிஐயின் படி ஸ்டான் சாமி இன்ஸ்டிடியூஷனல் மர்டருக்கு ஆளானார். 80 வயதான ஒருவர் பழங்குடி மக்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டு ஜார்க்கண்ட் பழங்குடிகள் மத்தியில் போய் இருந்து சட்டப்படி வழக்குகள் தொடர்ந்தார். அவர் தமிழ் திருச்சி தானே? ஆமாம், அவர் இந்த நம்ம ஊருக்காரர் தான். அவர் வந்து பெங்களூர்லேருந்து அங்கே போனார், ஐஎஸ்ஐலேருந்து போனார். அவர் மேலே வழக்கு போடுறாங்க, பீமா கொரேகான் வழக்கில் வழக்கு போடுறாங்க. அவருடைய கணினிக்குள்ளேயே சாட்சியங்களை பொருத்தி போடுறாங்க. இன்று வரை அந்த வழக்கில் எந்த சான்றுகளையும் சமர்ப்பிக்கலை. பாதி பேர் பிணையில் வந்தாங்க, பாதி பேர் உள்ளே இருக்கிறாங்க. 80 வயதான அவருக்கு ஒரு உறிஞ்சு குழல் தேவைப்பட்டுச்சு சாப்பிட்றதுக்கு. அவர் ஸ்ட்ரா தேவைப்படுது. கடைசியாக அவர் வந்து இங்கிருந்து கொண்டு போகிறாங்க, ஜார்க்கண்ட்லேருந்து தலோஜா சிறைக்கு மும்பை கொண்டு போகிறாங்க. அவர் செத்து போனார். நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, உப்பா சட்டம் என்எஸ்ஏ இதை பற்றி விவாதிப்போம். நீங்கள் பிரதமர் தலையிட்டு அங்கேருந்து ஒருத்தர் விட சொன்னார், இங்கேருந்து ஒருத்தர் மீட்டுக்கிட்டு வந்தார். இது யார் வேணாலும் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். இதெல்லாம் நிரூபிக்க முடியாது. இப்போ குஜராத்லேயா ஒரிசாவிலையா ஸ்டான்ஸ் பாதிரியார் கொல்லப்பட்டார். ஒரிசாவில். இந்த தனிப்பட்ட சம்பவங்களை பற்றி இல்லை, நீங்கள் என்ன சட்டங்களை செயல்படுத்துகிறீங்க, என்ன மாதிரி இந்த ஊப்பா போன்ற சட்டங்களில் எப்படி மிக பெரும்பாலும் முஸ்லீம்கள் உள்ளே இருக்கிறாங்க, காஷ்மீரில் எப்படி நீங்கள் பார்லிமெண்ட்டு இந்திய அரசு கொள்கைங்கிறீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் 3 நாடாளுமன்ற தொகுதிகளில் பாஜக போட்டியிடவே இல்லை. அதுதான் வந்து கலை யதார்த்தம் அப்படி இருக்குது, ஃபீல்டு ரியாலிட்டி அப்படி இருக்குன்னு சொன்னீங்க. அங்கே யார் நின்று ஜெயிக்கிறா தெரியுங்களா? உங்களால் சிறையில் ஊப்பாவில் உள்ளே வச்சிருக்கிற அந்த இன்ஜினியர் ரஷீத் வந்து 1.5 லட்சம் வித்தியாசத்தில், ஓட்டு வித்தியாசத்தில் ஃபருக் அப்துல்லாவினுடைய மகனையே தோற்கடிச்சுட்டு ஜெயிச்சு வர்றாரு. உங்களுக்கு திரும்ப கொண்டு ஜெயிலில் தான் இருக்கார். இப்போ அவர் வந்தார், பதவி ஏற்றால், திரும்ப கொண்டு ஜெயிலில் வச்சுட்டாங்க. இந்த சிஸ்டம், இவங்க கொண்டு வர்ற அடக்குமுறை சட்டங்கள், இதைத்தான் நம்ம கேள்வியாக கேட்குறோம். இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்பது ஒரு ஃபேசிஸ்ட் டிக்டேட்டர்ஷிப்பை நிறுவுவதற்கான எல்லா முயற்சியும் பண்ணுறீங்க. அதை உங்களுடைய ஐடியாலஜி அதுதான், அதை ஏற்று தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே வரலாம். தேர்தல் பரப்புரை அப்படின்ற ஒன்றில் இப்போ இருக்கிறது 3 முனையா 4 முனையா, எந்த பரப்புரைக்கு ஒரு கூடுதல் வெயிட்டேஜ் கிடைச்சிருக்கிறதா பார்க்குறீங்க? பத்திரிகையாளராக நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கு இருமுனை போட்டி தான் மும்முனை போட்டியாக சித்தரிக்கப்படுகிறது. இந்த திமுக அதிமுக தான் நேரடியாக களத்தில் இருக்கிறது.
மூன்றாவது ஒரு நபர் வந்து இங்கே போராடுறார், நாங்கள் தான் மூன்றாவது அணி, அடுத்தது நான்காவது அணி என்று. இது ஒரு மாயை தோற்றம். எல்லா அரசியல் காலகட்டத்திலும் ஒரு மாயை தோற்றம் உருவாகும். அந்த மாயை தோற்றம் காணல் நீராக மறைந்து விடும். ஆகவே இங்க இருக்கிறது இருக்களம் தான். 2 பேருக்கு தான் போட்டி. அதிமுகவா அல்லது திமுகவா, தேசிய ஜனநாயக கூட்டணியா அல்லது காங்கிரஸோடு இணைந்திருக்கக்கூடிய நீங்க திமுகவா என்பதுதான் களம். ஆகவே இதுல உங்களுக்கு இருவேறு கருத்து வேண்டாம். இது மக்களுக்கும் விரைவாக புரியும். அப்படித்தானே ஜீவா? இல்லை, அவர் சொல்கிறாரு அப்படி இருந்தால் மகிழ்ச்சி. விஜய் ஒரு சக்தியே இல்லை என்று அவர் சொல்வது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பெரம்பூரில் அவங்க என்ன கேண்டிடேட் போட்டிருக்கிறாங்க? எடப்பாடி நிற்கிற இடத்துல தாவேகா வேட்பாளர் தலைமறைவு அல்லது அவர் ஒழுங்காக பண்ணல. இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே நடக்குதா இல்லையா? இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளுது? பெரம்பூர் எடப்பாடியில் விசில் இல்லை சார். 234 இடத்துல தாவேகா கரெக்டாக எடப்பாடியோட. அதாவது இப்போ பெரம்பூரில் இவங்க பாமகவை நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன? இப்போ கரெக்டாக தெரியும் சில தொகுதிகள்லாம் யாருக்கான இதுன்னு. அங்கே விஜய் நிறுத்துறாங்க, அங்கே போட்டி போட்டுட்டு திமுக நான் தான் ஜெயிப்பேன்னு அங்கே வெற்றி பெற்று அந்த கேண்டிடேட்டை நிப்பாட்டுறாங்க. இங்கே கோட்டைங்கிறாங்க. அதிமுக எப்பேற்பட்ட ஆள் அங்கே நிப்பாட்டணும்? விஜய்க்கு ஓட்டு போயிடக்கூடாதுன்னு நிப்பாட்டணும். நீங்கள் வந்து ரொம்ப இலகுவாக்குறீங்க. விஜய்க்கே ஓட்டு போடுங்கிற மாதிரியான இது பண்ணுறீங்க. அதாவது அந்த ஓட்டை வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டை வந்து ஒருமுகப்படுத்துறீங்க. விஜய்க்கு மட்டும் போட்டால் போதும், ஏடிஎம்கேக்கு வேணான்னு ஒரு பாமகவை நிப்பாட்டுறீங்க. பாமக எதுக்கு பெரம்பூரில் வந்து நிப்பாட்டுறீங்க நீங்கள்? அப்போ இது என்ன கணக்கு? எடப்பாடியில் கரெக்டாக இங்கே ஒரு பக்கம் நடக்குதா? எடப்பாடி நிற்கிற இடத்துல எடப்பாடிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாமல் தாவக கேண்டிடேட் அங்கே போட்டியிடவே இல்லை. வந்து கூட்டணி கட்சிகள் விருப்பப்பட்டு வாங்குது. கூட்டணி கட்சிகள் இந்த இடத்துல தான் வேட்பாளர் அதுல தர்மபுரியா கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே நாங்க இன்னொன்னு சொல்ல முடியும், பெரம்பூர்ல முன்னாடி அவங்க போட்டியிடவே இல்லை சார். நாங்க தான் சார் முதல்ல முடிச்சோம். ஆகவே இது வந்து கூட்டணி கட்சிகள் விருப்பப்பட்டு வாங்குது. பாமக வலிமையான தொகுதி எவ்வளவோ இருக்கு சார். கூட்டணியிலேயே ரொம்ப முதல்ல விருப்பப்பட்டது எடப்பாடி தான். அதோ பாருங்க கொடி தெரியுது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. அப்ப என்ன அர்த்தம்? கரூர் நெருக்கடியை பயன்படுத்தி விஜய் கட்சியை தன் கூட்டணியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். அது என்ன காரணத்தில் அது நிறைவேறலை. இப்போ அவங்களுக்கு அடுத்த கணக்கு என்னன்னா, நாளைக்கு தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம யாரெல்லாம் வந்து ஒன்று சேர்த்துக்க வேண்டி இருக்குமோங்கிற கவலையோடு அந்த மாதிரி அவருக்கு அறிவுரை மேலே கேட்டு சொல்கிற விஷயந்தான் இது. அங்கேருந்து சொல்கிறாங்க இந்த இடத்த இப்படி பார்த்துங்க, ஏன்னா நாளைக்கு இந்த தேவை ஏற்படலான்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆளுங்களுக்குள்ளேயே நம்ம போக வேண்டியதில்லை. நம்ம ஒரே ஒரு கேள்வி தான், இந்த தேர்தலுடைய மைய சிக்கல் என்ன? நிறைய விஷயங்கள் பேசப்படும். இந்த வேட்பாளர் இப்படி, இவர் இந்த ஊருக்கு இப்படி பண்ணார், இவர் காது குத்துனார், இவர் மூக்கு குத்துனார், எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் முக்கியம் இல்லை. மைய சிக்கலை ஸ்டாலின் தெளிவாக முன்வைக்கிறார். தில்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் இதுதான் இங்கே முக்கியம். அவங்களுடைய மையப்படுத்தப்பட்ட ஒற்றை அதிகாரத்திற்கும் பெயருக்கு கூட்டாட்சியை நடைமுறையில் ஒற்றையாட்சியாக மாற்றுகிற முயற்சிக்கும் அதை எதிர்த்து இந்த தமிழ்நாட்டினுடைய தன்னாட்சி உரிமையை பாதுகாத்து கொள்வதற்குமான ஒரு போராட்டம் என்பதுதான் முக்கியம். இந்த மக்கள், தமிழ் மக்களுடைய இந்த போராட்டத்தில் ஒரு கருவியாக இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்கிறது. இது யார் கேண்டிடேட்டு, எந்த கூட்டணி, ஏதோ இருக்கட்டும். அந்த பக்கத்தில் இந்த ஒற்றையாட்சியை திணிப்பதற்கான போராட்டத்தில் உடந்தையாக பாஜகவுக்கு உடந்தையாக அதிமுக, பாமக இந்த கட்சிகள் இருக்குது. இதான் ஒரு பிரச்சனை. இதில் விஜயோட இடத்தை நான் சொல்லிடுறேன். விஜயோட இடத்தை நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த மயிலாப்பூரினுடைய வேட்பாளர் 2 நாள் முன்னால் ஒரு பேட்டி கொடுக்குறார். அவர் என்ன சொல்கிறாரு? எங்கள் பிரதான எதிரி திமுக தான்னு சொல்கிறார். அப்போ இந்த 2 முக்கியமான களத்தில் 2 பேர் நின்று மோதிக்கிற இடத்துல பிரதான எதிரி நீங்கள் சொல்வதன் மூலமாக எதை சொல்ல வருகிறீர்கள் என்றால், நீங்கள் பாஜக வெற்றி பெறுவது பற்றி உங்களுக்கு கவலை இல்லை, ஆனால் திமுகவை எப்படியாவது தடுத்தாகணும், அதற்கு ஒரு கருவியாகத்தான் நீங்கள் நிற்கிறீங்க. நீங்களும் சரி, சீமானும் சரி, உங்களுடைய நோக்கம் பூரா என்னன்னா திமுக தான் எதிரி. எப்படி திமுக எதிரியாக இருக்க முடியும் உங்களுக்கு? அதுவும் பிரதான எதிரி அப்படின்னு எப்படி இருக்க முடியும்? ஆக இங்கே 2 தான், 2 பேருக்கு இடையில் தான் போட்டி. இது 2 சக்திகளுக்கு இடையில் தான். தமிழ் மாநிலத்தினுடைய தன்னாட்சி உரிமைக்கு நிற்கக்கூடிய சக்திகளுக்கும் இந்தியாவினுடைய ஒற்றையாட்சியை திணிக்கிற முயற்சி, இந்த 2க்கும் இடையில் தான். அதுக்கு கருவி அவங்க, இதுக்கு கருவி அவங்க. அப்படி தான் பார்க்கணும். சூர்யா, செங்கோட்டையன் வந்து ஏறத்தாழ இந்த கருத்தை சொல்லியிருந்தார். விஜயை பயன்படுத்தி, தாவேக்காவை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்துடணும் அப்படின்னு எடப்பாடி முதலமைச்சர் ஆயிடணும்னு திரு எடப்பாடி பழனிசாமி நினச்சாரு. அதுக்கு நாங்கள் இணங்கலைன்னு அவர் வரவேற்றார். முதல்ல ஆசையை வெளிப்படுத்தினவர் இபிஎஸ், இதோ பாருங்கள் கொடியை அசைக்கிறாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்னு சொன்னார். டிவிகே உடைய திமுக எதிர்ப்பு, முதன்மையான எதிர்ப்பு அப்படின்றது ஒரு ப்ரோ பிஜேபி லைன் அதுக்குள்ளே இருக்கா?
அதாவது செங்கோட்டையன் அவர் பேசுனது பார்த்தீங்கன்னா அப்படி தாவேக்காவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா அதிமுகலே இருந்திருக்கலாமே. அவர் ஏன் வெளியில் வரணும்? அவர் இருந்த காலத்தில் எம்பியாக இருந்த காலத்தில் தான் எடப்பாடி வந்து கிளை செயலாளராக இருந்துட்டு வட்ட செயலாளராக இருந்துட்டு இப்போ முதலமைச்சர் மாதிரி வந்து அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவராக மாறி இருக்காரு. முதலமைச்சராக இருந்தார் சார், முதலமைச்சர் மாதிரி இல்லை. திருப்பி வந்துருவாங்க. ஏற்றுக்கிட்டு சொல்லலை, அவங்க அப்படி நினைச்சாங்க, அந்த நோக்கம் நிறைவேறல. நான் முடிச்சிடுறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று ஒத்துக்கலாம், இருமுனை போட்டி தான். மக்களுக்கு இப்போ ரொம்ப சீக்கிரமாகவே புரிஞ்சிருச்சு இது வந்து இருமுனை போட்டி தான். அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் தான். என்ன புரிஞ்சிருச்சுன்னா இன்னொரு டிவி ரிமோட்டு உடையக்கூடாது, புரியுதுங்களா? இந்த மாதிரி ஓட்டை பிரித்து ஒருத்தங்களை ஜெயிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த கூட்டணியிலே போய் சேர்ந்துட்டு ஒரு எம்பி சீட்டு வாங்கிடக்கூடாது. அதனால் இப்போவே சீக்கிரமாக புரிஞ்சிருச்சு மக்களுக்கு. அதனால இது இருமுனை போட்டி தான், புரியுதுங்களா? ஏன்னா அவருக்கு நிப்பாட்டி இருக்க கேண்டிடேட்டை பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் எந்த மாதிரி கேண்டிடேட் நிப்பாட்டி இருக்காருன்னு தாவேக்காவை பொறுத்த வரைக்கும். ஸோ அவரை வந்து டிவியை வச்சு ரிமோட் அதை இது எப்படி நம்ம கமலஹாசன் ஒரு முயற்சி ட்ரை பண்ணாரோ இதுவும் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனால் இது இந்த எலெக்ஷனில் நடக்காது. இதில் திருப்பியும் எடப்பாடி தலைமையில் ஆட்சி தான் இங்கே வரும். இதை பொறுத்த வரைக்கும் இதுதான் இப்போ ஒன்று. மயிலாப்பூரை பொறுத்த வரைக்கும் சார் அது நீங்கள் சொல்லியிருந்தீங்களே, அதுலேயும் அதான் நடக்குது. உள்ளே போய் பாருங்கள், கலா நிலவரம் வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு தான் அதிக பலம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே இந்த தலைமையிலான கூட்டணி தான் வரும். ஜீவா நிறைவு பார்வை வேட்பாளர் சொல்றாரு, மயிலாப்பூர் வேட்பாளரோட கருத்தை கோட் பண்ணார். திமுக தான் முதன்மை எதிரின்னு அவர் சொன்ன பேட்டியை கோட் பண்ணார். உங்க நிறைவு பார்வை ஜீவா, இந்த தேர்தலுடைய போக்கு என்னவா இருக்கு, பேசு பொருள் என்னவா இருக்கு? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இந்த தேர்தலில் வந்து பேசு பொருளுங்கிறது டெல்லி எதிர்ப்பு தான். டெல்லி இங்கே என்னெல்லாம் மாநில உரிமைகளை பறிக்குது, பீகாரில் என்ன பண்ணியிருக்கு, மகாராஷ்டிராவில் சிண்டைக்கில் உருவாக்குது, அங்கே மம்தா பானர்ஜி எஸ்ஐஆருக்கு எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, இப்போ வேகமாக அதிகாரிகளை மாற்றுறது, மம்தாவும் அந்த குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாங்க. மம்தா சொன்னதை ஸ்டாலினுக்கு எதிராக சொன்னதா ஊடகங்களில் தவறாக செய்தி வந்திருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. நாங்கள் ஸ்டாலினுக்கு எதிராக பேசலன்னு விளக்கம் கொடுத்துருக்காரு. நேற்று முழுக்க அதை பரப்பிட்டாங்க மேற்கு ஊடகத்தில். மம்தா வந்து ஸ்டாலின் பாஜகவுடன் கள்ளவுறவு வச்சிருக்காருன்னு அப்படி அவங்க சொல்லவே இல்லை. ஸ்டாலின் சொன்ன கருத்து தான் மம்தா பானர்ஜி சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் நீங்கள் சார்பாக அதிகாரிகளை மாற்றுறீங்கன்னு அதே கருத்து தான் சொல்லியிருக்கிறாங்க. அதை அப்படியே ஸ்டாலினுக்கு எதிராக மம்தா சொன்னதாக மாற்றிருக்கிறாங்க. ஸோ இங்கே நடப்பது அனைத்தும் மாநில உரிமைகளை பறிக்கின்ற டெல்லியா, மாநில உரிமைகளுக்காக போராடுகின்ற தமிழ்நாடா அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் தமிழ்நாடு மையப்பொருளாக பார்க்குது. இதை நான் மீண்டும் அதை தான் பதிவு பண்ணுறேன். நீங்கள் இங்கே பாஜகவினுடைய முகத்தை காட்ட வேண்டாம். நீங்கள் முதல்வர் அவர்களும் திமுக அவர்களும் நீங்கள் மைய அரசை குறை சொல்லி ஒன்றிய அரசு அவர்களுடைய பாணிகளை சொன்னால் ஒன்றிய அரசை குறை சொல்லி மீண்டும் ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்று திமுக நினைக்கிறது. இங்கே பாஜகவுக்கு இங்கே அதான் வந்து எந்த முகமும் இல்லை, அதிமுகவை தான் நிறுத்துகிறது. அவர்களும் அதிமுக எடப்பாடியார் அவர்களை தான் நாங்கள் வந்து கேள்வி அதிமுகவை தான் முன்னிறுத்தி தேர்தல் போட்டிடுறீங்க, பாஜக முன்னிறுத்த வேணாம். அவங்க கட்சி பூரா தாமரை அதுக்கு நாங்க விளக்கத்தை கொடுத்துட்டோம். அதை நம்ம அடுத்த டிபேட்ல கூட சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இந்திய கூட்டணியில இருக்கீங்க நீங்க. இப்ப காங்கிரஸுடைய முகத்தை எதுக்கு நீங்க இவ்வளவு தூரம் இழுத்து பிடிக்கிறீங்க? காங்கிரஸ் வேண்டாம் நீங்க வெட்டி விட்டு ரெண்டாவது பெரிய கட்சி அவங்க தான சார், இன்னும் கையில் எடுத்துட்டு இருக்கீங்க. அந்த கூட்டணியில அவங்க தான ரெண்டாவது பெரிய கட்சி. ஒரு மாநில கட்சிக்கு ஒரு தேசிய கட்சி தேவைப்படுகிறது. ஒரு மாநில தேவைப்படுகிறதோ அதே போல இங்க ஆட்சி இணக்கமாக செல்வதற்கு அங்க பாஜக தேவைப்படுகிறது. அவ்வளவுதான். இதுல நீங்க பாஜகவை காமிச்சு மதவாத அரசியல் சனாதனம் என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் கட்டமைக்க வேண்டாம். அதற்கான சூழலை தமிழகத்தில் உருவாக்கி விட சார். கூட்டணி கட்சிகள் கையில நிக்கல, உதயசூரியன்ல தான் நிக்கிறாங்க. எது சார்? கூட்டணி கட்சிகள் வந்து வேற சின்ன கடைகள்னா உதயசூரியன் விருப்பப்பட்ட கட்சியில தான் நிக்கணும். அதுவும் திணிக்கப்பட்டது கூட தான். ஒரு சில காலகட்டத்தில் மதிமுக மீது திணிக்கப்பட்டது. கடைசியா அவர் கொடுத்த நீங்க சீர்காழி தொகுதியை கூட நீங்க உதயசூரியன் சின்னத்தில் நிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. கையில நிக்கல. டார்ச் லைட் கமலஹாசனுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. அவர் மிகப்பெரிய வாழ்க்கை தெரிவிச்சிட்டு போயிட்டாரு. இத நீங்க கூட்டணி கட்சிகள் யார் யார் எந்தெந்த சின்னத்தில் நிக்க வேண்டியது அவர்களுடைய விருப்பம். ஓகே. திமுக ஆட்சியில கொரோனா வந்திருந்தா கொரோனாவிலேயே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போயிருப்பார் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருப்பது தொடர்பாக நேயர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். ஒரு தோல்வி பயத்தினுடைய வெளிப்பாடு என்று 62% பேரும், கவனம் ஈர்ப்பதற்காக இப்படி பேசுகிறார் என்று 12% பேரும், தன்னிலை மறந்த பேச்சு இது அப்படின்னு தன்னுடைய ஸ்டேட்டஸை மறந்து இதை பேசுகிறாரு அப்படின்னு 26% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. சூர்யா உங்கள் நிறைவு பாருங்க. அதாவது அதே போல் இதையும் சேர்த்து இருந்திருக்கலாம். உதயநிதி ஸ்டாலின் இந்த மாதிரிலாம் தரக்குறைவாக பேசினார், கரப்பாம்பூச்சி, அதுக்கும் ஒரு மக்கள்கிட்ட ஒரு கருத்து இருந்தா என்ன வருது. அதே போல இந்த டூர்ல வர அதெல்லாம் பேசவே இல்லையே. இவர் எஸ்ஏஆரை பற்றி சொன்னாங்க. எஸ்ஏஆர் வந்ததுக்கு அப்புறமா முதல்ல
பேப்பர் எடுத்துட்டு கிளம்புனது திமுக பூத் ஏஜென்ட்ஸ் தான். ஆமா சார், SCR ல நாங்க வந்துருச்சுல. fill பண்ண போறோம் அப்படின்னு. என்ன நல்லா சார்? தெரிஞ்சுக்கங்க. அதுல நல்ல விஷயமும் நடந்திருக்குதானா அதை ஒத்துக்கணும்ல நீங்க. அதனால இப்போ பல கள்ள ஓட்டுகள் பேருக்கு எத்தனையோ விஷயங்கள் இதுதான் இருக்கு. அதே போல இப்போ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இங்க நடக்கிற இப்போதைக்கு எலெக்ஷனு தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு டிவி ரிமோட்டு தான். அது மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கிற ஒரு அரசியல். இந்த எலெக்ஷனும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதிமுக வேட்பாளர்கள் அதை சார்ந்த கூட்டணி கட்சிகளும் அதிக இடத்துல வெல்லும். அது மக்கள் இந்த தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. இதுதான். அதாவது இந்த ஸ்பைன்லெஸ் அப்படின்னு சொல்கிறது பொலிட்டிக்கல் டெர்மினாலஜிலேயே ஒன்று. அது முதுகெலும்பு இல்லை. அது வந்து கொச்சைப்படுத்துவதோ இழிவுபடுத்துவதோ அல்ல. இந்த மனம் புண்படும் விதத்தில் பேசுவதுன்னு சொல்கிறாங்க பாருங்க. பாரிஸ்ல ஷார்லி முதுகெலும்பு இல்லைன்னு சொன்னாங்க. கார்ட்டூன் சார் பத்திரிகை கரப்பாம்பூச்சிலாம் வந்து சொல்லியா சார்? அந்த கார்ட்டூன் பத்திரிகையாளர்கள் 10 பேரை மதவெறி சக்திகள் சுட்டு கொலை செஞ்சாங்க. அவங்க என்ன காரணம் சொன்னாங்க? எங்கள் மனத்தை புண்படுத்தி விட்டீர்கள்னு சொன்னாங்க. எங்களுக்கு மனதை பக்குவப்படுத்துவதில் ஒரு வழி என்னன்னா புண்படுத்துவதுன்னு அவங்க பதில் சொன்னாங்க. ஒரு கருத்தை சொல்வதன் மூலம், ஒரு பகுத்தறிவு கருத்தை சொல்வதன் மூலம் உங்கள் மனம் புண்படும் அப்படின்னு சொன்னால், உலகம் உருண்டன்னு சொன்னவன் மனசை புண்படுத்தலாம் இல்லையா? ஆமாம். சூரியனைத்தான் பூமி சுற்றி வருதுன்னு சொல்கிறவன் அவன் மனசை புண்படுத்தலாம். எல்லாம் மனசை புண்படுத்துகிற விஷயந்தான். சனாதனம் என்பது ஒரு கருத்து. அதை பற்றி இந்துவியத்தின் புதிர்கள் என்ற புத்தகத்தில் வந்து அம்பேத்கர் விரிவாக எழுதியிருக்கார். சனாதனம்னா என்ன? ஒரே ஒரு அர்த்தம் தான் அதுக்கு. சனாதனம் என்றால் அதற்கு ஒரு தொடக்கம் இல்லை, முடிவு இல்லை, எக்காலத்திலும் நிலைத்திருப்பது. எது எக்காலத்திலும் நிலைத்திருப்பது? மொழியா இல்லை பண்பாடா? எது என்றால் ஒவ்வொருவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய பிறப்பால் தீர்மானிக்கப்படுகிறது என்பதையும் அதை அவன் மாற்றிக்கொள்ள முடியாது என்பதும், இந்த தர்மம் இருக்கு பாருங்க, இந்த தர்மம், அந்த தர்மத்தை மீறினால் தண்டம் உண்டு, இந்த தானம் தர்மம் தண்டம் என்ற இந்த கொள்கை என்றும் மாறாதது என்பதுதான் சனாதனம். இந்த சனாதனம் என்பது சமூகத்துக்கு எதிரானது என்பதுதான் அம்பேத்கருடைய பார்வை, பெரியாருடைய பார்வை, இது தமிழ்நாட்டினுடைய பார்வை. இதுன்னு உதயநிதி கண்டுபிடிச்சதெல்லாம் இல்லை. இதில் ஒருத்தருக்கு மனசு புண்படுற பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை. புண்பட்டால் நீங்கள் தான் போய் இப்போ மருந்து போட்டுக்கிடணும். மற்றபடி இது ஒரு கருத்து போராட்டம் தான். அதை எதோடு ஒப்பிட வேண்டாம்னா, இந்த ஸ்டாலின் அன்னைக்கு கொரோனாவிலேயே போய் சேர்ந்திருப்பாருன்னு சொல்கிற கருத்தையும் இதையும் ஒப்பிடுவதற்கு வேலையே இல்லை. நன்றி, எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.